அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசியோட முக்கியமான குணநலன்கள் என்ன, அவங்க பட்ட கஷ்டங்கள் என்ன, அவங்களுடைய கர்மா என்ன, ஏன் இந்த பிறவின்னு சொல்லியும், ஆவணி மாத கிரக நிலைப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபம் அப்படிங்கிறது நிலைத்தன்மை, பொறுமை, நடைமுறை, சிந்தனை இதோட தொடர்பு படுத்தக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபராசி. பொதுவான ஜோதிட கண்ணோட்டத்தில் இவங்களோட காணப்படும் முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எடுத்த முடிவில் உறுதியாக நிற்கக்கூடியவங்க. இவங்க அவசரப்பட்டு செயல்படாமல் யோசித்து முடிவெடுப்பாங்க. பணம், குடும்பம், வாழ்க்கை, பாதுகாப்பு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒருத்தங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே உண்மையாக ரொம்ப காலமாக அவங்க கூட இருப்பாங்க. வெளியில் அமைதியாக தெரிஞ்சாலும் கூட மனசில் விஷயங்களை ஆழமாக எடுத்துக்குவாங்க. உழைப்பை நம்பி மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுவாங்க. அழகு, வசதி, நல்ல உணவு, தரமான வாழ்க்கை இதை விரும்பக்கூடியவங்க. ரிஷபராசிக்காரர்களோட பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமை, விடாமுயற்சி, நிலைத்தன்மை இவங்களோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதை பாதியில் விடாமல் முடிக்கக்கூடிய குணம் அதிகம் அவங்கக்கிட்ட. நெருக்கடி வந்தாலும் வெளியில் பதட்டத்தை காட்டாமல் சமாளிக்கக்கூடியவங்க. ரிஷபத்தோட பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட. இவங்களோட கருத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டங்க. நமக்கு அது ரொம்ப கஷ்டம். இது ஒரு விஷயத்த ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டாங்கன்னா அதை மாற்றவே மாட்டாங்க. மனசில் காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே மறக்க மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் அது சகஜம்தான். இருந்தாலும் இவங்க கொஞ்சம் அதிகனே சொல்லலாம். அதில் அதிகமாக யோசித்து சில நல்ல வாய்ப்புகளை தவற விடுவாங்க. ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்யூச்சரில் வருது அப்படின்னா அதை பற்றி பல யோசனைகளை செஞ்சுட்டே இருக்கிறது. இது இப்படி வருமா, இது இப்படி நடக்குமா, இது சரி வருமா, வராதா, இதனால் என்ன நடக்கும், இது செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி அதை சம்மந்தமாக போட்டு நிறைய யோசித்து மனம் குழம்பி அதை அவங்க செய்யாமல் அந்த வாய்ப்பே கை தவறி கூட போயிடும். அந்த அளவுக்கு இவங்க யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பற்றி பணம் மற்றும் பாதுகாப்பு மேலே அதிக கவனம் செலுத்தும் போது மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதில் சிரமம் இவங்களுக்கு. ரிஷபராசியோட ஒரு முக்கிய ரகசிய குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க அமைதியாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்ததை ரொம்ப ஆழமாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்களோட உண்மையான மனநிலைமையை எல்லாராலையுமே சீக்கிரத்தில் புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. இதை செய்வாங்களா, இதை யோசிப்பாங்களா, இப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க பிடிச்ச விஷயத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை முழு மனசோடு செய்வாங்க. அவசரப்படாமல் நிதானமாக நல்ல முடிவு, ரிசல்ட்டு நல்லதாக வரணும், அது வரைக்கும் அந்த விஷயத்தை விடவே மாட்டாங்க. பிடித்த மனுஷங்களுக்காக நேரமும் பணமும் உழைப்பும் தாராளமாக செலவு செய்வாங்க. இவங்களுக்கு பிடித்த வாழ்க்கை முறை, உணவு, ஆடை, வசதி இதிலெல்லாம் தரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நமக்கு கிடைக்குதா இல்லையாங்கிறத விட அதனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அதை தான் பார்ப்பாங்க. நல்லா சாப்பிட்றாங்களா, அந்த சாப்பாடு நல்ல தரமானதாக இருக்கா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கா, அந்த காசுக்கு உகந்ததான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஆடையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, தரத்துக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒருத்தவங்களை உண்மையாக அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள சீக்கிரத்தில் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யாருக்காகவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பிடிச்சவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் இவங்க செய்வாங்க. பிடிக்காத விஷயத்த எக்காரந்து கொண்டும் நீங்கள் கட்டாயப்படுத்துனீங்கன்னா கூட பிடிவாதமாக அதை மறுத்து தான் பேசுவாங்க தவிர செய்யறதுக்கு முற்பட மாட்டாங்க. சரி, நமக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க கேட்குறாங்க செய்யலான்னு அவங்க முன் வர மாட்டாங்க. நீங்கள் கட்டாயப்படுத்தினாலும் சரி, பிடிவாதமாக நான் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்கலன்னு தான் நிற்பாங்க. அதுலேயே தேவையில்லாத அவசரம், பொய், நாடகம், அடிக்கடி கருத்தை மாற்றுறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அதை விரும்ப மாட்டாங்க. தேவையில்லாத எண்ணத்துக்கு போய் எதுக்கு ஒரு விஷயம் இப்போ ஒன்று பேசுகிறது, அப்புறம் மாற்றி பேசுகிறது, அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு மாதிரி பேசுகிறது, இந்த விஷயமெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒன்று சொன்னால் அந்த சொல்படி நடந்துக்கணும். அந்த கருத்தை எத்தனை நாள் கழித்து கேட்டாலும் எத்தனை வருஷமானாலும் அதே தானே இருக்கணும்.
இப்போ இன்றைக்கி ஒன்று பேசுகிறது, அடுத்த மாதம் ஒன்று பேசுகிறதுன்னு செஞ்சால் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்காத மனுஷங்கிட்ட சண்டை போடுறதுக்கு பதிலாக அமைதியாக விலகி போயிடுவாங்க இவங்க. அதுதான் இவங்களோட பழக்கமே. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்கிற மாதிரி பிடிக்காதவங்கள பார்த்தா அமைதியாக நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். பிடிக்கலையா பிடிக்கல, ஏன் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு முறை நம்பிக்கை உடஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அதே நம்பிக்கையை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். உறவுகள்கிட்ட இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தையும் நெருக்கமான உறவுகளையும் இவங்க ரொம்ப மதிப்பாங்க. அன்பை வார்த்தைகளால் காட்டுறதை விட செயலால் காட்டுவாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீனா எனக்கு உயிர், நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன் உனக்காக. அந்த மாதிரி வார்த்தையில் பேசுகிறத விட இவங்க செயலில் காட்டுவாங்க. உனக்குன்னா நான் எதையும் செய்வேன், எந்த சூழ்நிலையிலையும் நிற்பேன்னு சொல்லி செஞ்சு காட்டுவாங்க. கஷ்டமான நேரத்தில் உண்மையான ஆதரவாக நிற்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு விலகவே மாட்டாங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தாலும் சரி, நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு துணையாக நிற்பாங்க. ஆனால் இவங்களோட அன்புக்கு மரியாதையும் உண்மையும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் வெளியில் அதிகம் சொல்லாமல் மனசில் வச்சுக்கிட்டே மெல்ல விலகிடுவாங்க. பெருசாக ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ரிஷபராசியோட முக்கியமான விஷயம், பிடிச்சிருச்சு அப்படின்னா முழுமையாக பிடிக்கும், பிடிக்கல அப்படின்னா கட்டாயப்படுத்தினாலும் மனசை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா பிடிச்சது தான், பிடிக்கலன்னா பிடிக்கல தான். நீங்கள் என்ன கட்டாயப்படுத்தினாலும் சரி. பிடிக்காத விஷயத்தை செய்யுன்னு சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க, பிடிச்ச விஷயத்தை விடுன்னு சொன்னாலும் அவங்க விட மாட்டாங்க. இவங்களுடைய கர்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் மற்றும் பொருள் மேலே அதிகம் பற்றுதல். முன் ஜென்மத்தில் செல்வம், சொத்து, வசதி இதுக்கெல்லாம் அளவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்ததால் இந்த பிறவியில் பணத்தை சரியான முறையில் கையாளுவது ஒரு பாடமாக இவங்களுக்கு இருக்கும். பிடிவாதத்தை விடுறது, தன்னுடைய கருத்து தான் சரின்னு பிடிவாதமாக இருந்த கர்மாவை சமநிலைப்படுத்த தான் இந்த பிறவியில் விட்டு கொடுத்தல் மற்றும் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் அவங்களுக்கு வரலாம். உறவுகள் மதிப்பை உணருதல், முன்பு உறவுகளை விட தனிப்பட்ட ஆசைக்கு முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பிறவியில் குடும்பம், அன்பு, நம்பிக்கை இதிலெல்லாம் மதிப்பை புரிஞ்சு கொள்ளும் அனுபவங்கள் இவங்களுக்கு வரும். பொறுமையோட பாடம் எல்லாத்தையும் உடனே பெறணும் அப்படிங்கிற மனநிலைமையை மாற்றி சரியான நேரம் வரைக்கும் காத்திருக்கணுங்கிறத கற்றுக்கொள்வதுக்காக முக்கிய வாழ்க்கை பாடமாக இவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்க உழைப்பை மதிக்கிறது. முன் ஜென்மத்தில் மற்றவங்களோட உழைப்பை போதுமான அளவு மதிக்காமல் இருந்த கர்ம காரணத்தினால தான் இந்த பிறவியில் உழைப்போட மதிப்பை ஆழமாக அனுபவிப்பாங்க. இந்த பிறவி இவங்க ஏன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க ஆன்மீக வாழ்க்கை பாடம்னு ஜோதிடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளை அனுபவித்தாலும் பொருளுக்கு அடிமையாகாமல் வாழ்கிறது. அதாவது பணம், சொத்து, வசதி, குடும்பம், அன்பு எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம். ஆனால் அது மேலே அளவுக்கு அதிகமான பற்றுதலை குறைச்சி மன அமைதி மற்றும் உறவுகள் உண்மையான மதிப்பை கற்றுக்கொள்கிறது தான் இந்த பிறவியோட நோக்கமே. இந்த ரிஷபராசிக்காரர்களோட பிறவி நோக்கம் அப்படின்னு ஆன்மீக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபராசிக்காரர்களோட கர்மா பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, பணம் இருந்தாலும் மன அமைதியை இழக்காமல் வாழ கற்றுக்கிறது தான். இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த சனிப்பெயர்ச்சி காலங்களில் உடல் சோர்வு, வழக்கத்தை விட களைப்பு, இல்லை அப்படின்னா ஆற்றல் குறைவாக இருக்கிற மாதிரியான உணர்வு இவங்களுக்கு இருக்கும். மூட்டு மற்றும் முதுகு பகுதியில் அசௌகரியம், ரொம்ப நேரம் வேலை செய்கிறதால உடல் வலி, இல்லை அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு ஏற்படலாம். தூக்கத்தில் மாற்றம், அதாவது அதிகமாக யோசிக்கிறதால தூக்கம் வர தாமதமாகும், இல்லை அப்படின்னா தூக்கம் சரியாக அமையாமல் இருக்கலாம். மன அழுத்தம் இருக்கும் இவங்களுக்கு. வேலை, பணம், குடும்ப பொறுப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்தால் மன பாரமாக இவங்க உணர்வாங்க. யாருக்கிட்டடா சொல்கிறது, எப்படி இது மனபாரத்தை குறைக்கிறதுன்னு தவிப்பாங்க இவங்க. எதிர்காலத்தை பற்றி கவலை, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இவங்களுக்கு அன்னெசரி ஓவர் திங்கிங் வரும். என்ன தான் நடக்க போகுது, எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கடன், நம்ம எப்படி குழந்தைகளை கரை சேர்க்க போகிறோம், எப்படி படிக்க வைக்க போகிறோம், என்ன தான் செய்ய போகிறோம், எப்படி வீடு வாங்குவோன்னு சொல்லி ரொம்ப அது கவலையில் ஓவராக அதை பற்றியே நினச்சி மன உளைச்சலில் இருப்பாங்க. தனிமை உணர்வு, சுற்றிலும் மக்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய பிரச்சனைகளை யாருக்கிட்டேயும் சொல்லாமல் தனியாக சுமப்பாங்க இவங்க. ஏன்னா யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே இவங்களுக்கு தெரியாது. கூட நல்லாவே பழகிட்டு பின்னாடி நம்மளையே போய் பேசி நமக்கே துரோகம் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி ஆட்கள் சுற்றி இருக்கிறத இவங்க பார்த்து பார்த்து யாருக்கிட்ட சொல்கிறதுனே இவங்களுக்கு தெரியாது. அப்படியே யாராவது இருந்தாலும் இவங்கக்கிட்ட சொல்லலாமா, சொல்லக்கூடாதா, நம்ம ஏன் சொல்லணும், நம்ம பிரச்சனை நம்மளோடயே இருக்கட்டும் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே போட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மன உளைச்சல்லையே இருப்பாங்க. பொறுமை சோதிக்கப்படக்கூடிய சூழல்கள்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமாகும் போது எரிச்சல் இல்லை அப்படின்னா மனசோர்வு இவங்களுக்கு வரும். பொறுமை இருக்காது இவங்களுக்கு. சீக்கிரம் அந்த ஒரு விஷயம் நடந்துட்டால் பரவாயில்ல, இது நடக்கணும்னு சொல்லி இப்படி நடந்தால் இப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்ருப்பாங்க. அது தட்டி போக 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 இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எரிச்சல், கோபம், இப்படி தாமதமாகுது, நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் நமக்கு இப்படி மட்டும் இப்படி ஆகுதுன்னு சொல்லி இவங்க எரிச்சலும் கோபமும் மனசோர்வு யோசித்து மனசோர்வும் வரும். குடும்ப பொறுப்பால் மன உளைச்சல். குடும்பத்தில் ஒருத்தரோட பிரச்சனை இல்லை அப்படின்னா கூடுதல் பொறுப்பை இவங்களோட மனசை பாதிக்கும். வேலை தொடர்பான அழுத்தம். அதிக வேலை பொறுப்பு இல்லை அப்படின்னா முன்னேற்றம் தாமதமாக இருக்கக்கூடிய உணர்வு. நம்ம நல்லா வேலை பார்க்குறோம், சரி இந்த ப்ரமோஷன் கிடச்சிரும், இந்த இன்க்ரிமெண்ட்டு கிடச்சிரும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம், நம்மளுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா கிடைக்காது, தட்டி போகும். கூட வேலை செய்கிறவங்க, நல்லா கூட பழகிட்டு இருக்கிறவங்களே இவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. மனசில் பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப வருது. கடந்த காலத்தில் நடந்த ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், அதையெல்லாம் நினச்சி மனக்குழப்பம். சனியின் காலத்தை நோய் வரும் காலம்னு பயப்பட வேண்டியதில்லை. ஜோதிடத்தில் சனி பெரும்பாலும் பொறுமை, ஒழுக்கம், பொறுப்பு, வாழ்க்கையில் தேவையில்லாத விட்டுறது, இது மாதிரியான பாடங்களை கற்றுக் கொடுக்கும் கிரகமாக தான் சனி கருதப்படுது. ரிஷபராசிக்காரங்க, சனி உங்களை பயமுறுத்த வர கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எது உண்மை, எது தேவையில்லை அப்படிங்கிறத உணர்த்த வராரு. உடலையும் மனசையும் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலத்தை நல்ல மாற்றத்துக்கான காலமாக அது மாறும். கண்டிப்பாக நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, நமக்கு கூட இருந்தே இப்படி செய்கிறாங்களேன்னு மனவேதனைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த சனி பகவான் யார் துரோகி, யார் உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க, உங்களுக்கு யார் கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுக்குறாருன்னு நினச்சிக்கோங்க. அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருங்க. அந்த மாதிரி மனுஷங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு பாருங்கள். அவர் கடவுள் காட்டி கொடுத்துட்டாரேன்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ரிஷபராசிக்காரர்கள் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததாக ஆவணி மாத கிரக நிலைப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆவணி மாத கிரக நிலைப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் மெதுவான முன்னேற்றம், பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய மாதமாக தான் பார்க்கப்படுது. இது பொதுவான ராசி பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம், நட்சத்திரம், தசாபுத்தி இதெல்லாம் பொறுத்து பலன்கள்லாம் மாறுபடும். வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலையில் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கலாம். ஆரம்பத்தில் அழுத்தம் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பேர் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் இல்லை அப்படின்னா பழைய தொடர்புகள் மூலமாக வாய்ப்புகள் வரலாம். பணவரவை பொறுத்த வரைக்கும் வருமானம் இருக்கும். அதே சமயம் குடும்பத்துக்காகவும் வீடு இல்லை அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் நிறைய பணத்தை கரைக்கும். இப்போதைக்கு பெரிய முதலீடுகள்லாம் நீங்கள் அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வீடு சொத்து பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றம், வீட்டு பராமரிப்பு, சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதில் நகர தொடங்கலாம். ஆவணங்களை நல்லா சரி பார்த்து முடிவு செய்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் குடும்பம் உறவுகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக மனசில் இருந்த ஒரு குடும்ப பிரச்சனை பேசி தீரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் உங்கள் பிடிவாதத்தை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா உறவுகள் இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள் மனநிலைமையை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு சுமக்கணுங்கிற எண்ணம் சில நேரங்களில் உங்களுக்கு வரும். குறிப்பாக பழைய சம்பவங்களை மறுபடியும் நீங்கள் நினச்சி மனசை குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது. ஆவணி மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு இதை நீங்கள் பக்தியோடு செய்கிறது மன அமைதிக்கு உதவும் அப்படின்னு பாரம்பரியமாக சொல்லப்பட்டிருக்கு. கடந்த சில மாதங்களாக ஒரு விஷயம் நடக்காமல் தாமதமாயிட்டே இருந்திருக்கலாம். வேலை கிடைக்காம காத்திருக்கலாம். தொழில் பணம்லாம் சிக்கியிருக்கும். வெளிநாடு போகணுங்கிற ஆசை இருந்திருக்கும். ஒரு நல்ல முதலீடு செய்யணும்னு சில பேர் நினச்சிருப்பீங்க. திருமணம், குடும்பம், குழந்தைகள், வீடு, சொத்துன்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசில் ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அவசரப்படாதீங்க, ஆனால் வாய்ப்பு வந்தால் விடாதீங்கன்னு உங்களுக்கு சொல்ல காத்திருக்கு. இதுதானே இந்த மாதத்துக்கான முக்கிய செய்தி. உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. மெதுவாக தாங்க வரும், ஆனால் வந்தால் நிலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் திடீர்னு உங்கள் கதவை தட்டப்போகுது. குறிப்பாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டு முயற்சியில் இருக்கிறவங்களுக்கும்
ரிஷபராசிக்காரங்க இந்த ஆவணி மாதம் முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக பார்க்கலாம். ஆனால் எல்லா விஷயங்களும் ஒரே நேரத்தில் நடந்துரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பொறுமையாகவும் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப முக்கியம். வேலை தேடுறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புது முயற்சிகளை தொடங்க நல்ல வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக அப்ளிகேஷன் போட்டு பதில் வராமல் இருந்தவங்களுக்கு இன்டர்வியூ கால், ரெஃபரல் இல்லை அப்படின்னா பழைய கான்டாக்ட் மூலமாக வாய்ப்புகள்லாம் வரலாம். குறிப்பாக ஐடி, தொழில்நுட்ப வேலை, நிர்வாகம், கணக்கு மற்றும் ஃபைனான்ஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங், அரசு மற்றும் தனியார் நிறுவன முயற்சிகள், வெளிநாட்டு நிறுவன வேலைகள், இதிலெல்லாம் முயற்சி செய்கிறவங்க தொடர்ந்து முயற்சி செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு காத்திருக்கேன் அப்படிங்கிற மனநிலைமையை விட்டுட்டு இந்த மாதம் பல வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு வழி மூடினாலும் இன்னொரு வழி திறக்கக்கூடிய காலம் இது. வெளிநாட்டு வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கக்கூடியவங்க முயற்சியை வேகப்படுத்தணும். நீங்கள் விசா, பாஸ்போர்ட், டாக்குமெண்டேஷன், ஹையர் ஸ்டடீஸ் விஷயங்களில் ஏற்கனவே முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லும் நபர்கள்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆவணங்களை முழுமையாக நீங்கள் சரிபார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஆவணி மாதமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு புது பொறுப்பு இல்லை அப்படின்னா வேலை மாற்றம் பற்றிய எண்ணம் வரலாம். திருமணத்தை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் தொடங்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே திருமணமான பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள்லாம் அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய மாதமாக தான் இது அமைஞ்சிருக்கு. பெண்கள் குறிப்பாக தங்களுடைய பண விஷயங்களில் மற்றவங்கள முழுமையாக நம்பாமல் நீங்களே முடிவு செஞ்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. பணம் வருங்க, ஆனால் அதே நேரத்தில் செலவும் நிறைய வரும். குடும்ப தேவைகள், வீட்டு பொருட்கள், குழந்தைகள், பயணம், இல்லை அப்படின்னா எதிர்பாராத செலவுகள்லாம் நிறைய வரும். அதனால் பணம் வந்துடுச்சேன்னு உடனே செலவு செய்யணும்னு நினைக்காம ஒரு பகுதியை சேமிக்க பாருங்கள். புது முதலீடு செய்ய நினைக்கிறவங்க முழுமையான ஆய்வு இல்லாமல் அவசர முடிவை கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைன்னு சொல்லாமல் இந்த மாதம் உடல் சோர்வு, தூக்கக்குறைவு, மன அழுத்தம், உணவு முறையில் கவனக்குறைவு இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது, போதுமான தூக்கம், தண்ணீர் குடிக்கிறது, நடைப்பயிற்சி செய்கிறது, இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. ஏற்கனவே உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஜோதிட பலனை மட்டும் நம்பாமல் மருத்துவரோட ஆலோசனையும் நீங்கள் பின்பற்றுவது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் மற்றவங்களுக்காக கடன் இல்லை அப்படின்னா உத்தரவாதம் கொடுக்கறத யோசித்து செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. கோவத்தில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கலாம். அதனால் பேச்சில் கவனமாக நிதானமாக இருங்க. ஆவணங்களில் கவனம். வேலை, வெளிநாடு, ப்ராப்பர்ட்டி, லோன், இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்களில் எந்த டாக்குமெண்ட்டையுமே படிக்காமல் கையெழுத்து போடாதீங்க. ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் கையெழுத்து போடுறது தான் உங்களுக்கு நல்லது. எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனின் ஆதிக்கம் இருக்கிறதால வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கையில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகங்கிற மனதார ஜபத்தை சொல்லி ஜெபிக்கும் போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி வழிபடுறதும் நல்ல ஆன்மீக பழக்கமாக உங்களுக்கு இருக்கும். மேலும் தடைகள்லாம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகர் வழிபாடு செய்யலாம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதத்தில் 23, 26, 28, 30, 31 ஆகிய தேதிகள் முயற்சிகளுக்கான சாதகமான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குறிப்பாக 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமைங்கிறதால சுக்கிர ஆதிக்கம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் கொடுத்து பேசலாம். ஆனால் முக்கியமான வேலை, திருமணம், முதலீடு இதுக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் அன்றைய பஞ்சாங்க நேரத்தை பார்த்து முடிவு செய்கிறது தான் சிறந்தது. இந்த ஆவணி மாதத்தில் முக்கியமாக உங்களுக்கு எந்த விஷயத்தில் மாற்றம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு கதவு திறக்கலாம். வெளிநாட்டுக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு செய்தி வரலாம். ஆனால் பண விஷயத்தில் மட்டும் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பை மூலதனமாக கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதால மறைமுக தொல்லைகள், எதிரிகள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலேயும் சில கஷ்டங்கள், சங்கடங்கள்லாம் தோன்றி மறைய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களோட இணக்கமற்ற நிலை இருக்கும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு எதிராக மாறுவாங்க.
ஞான மோட்சக்காரகன் கேதுவும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதால எடுத்த வேலைகளில் தடைகளும் தாமதமும் குழப்பமும் தான் வரப்போகுது. நிதானமாக நீங்கள் செயல்படுறதால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களை பாதுகாக்குங்க. மாதத்தோட முற்பகுதியில் ராசிநாதன் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். பொன் பொருள் புதிய வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். குரு பார்வைகளால் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வந்து சேரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் லாபம் தரும். பெரியோர்களோட ஆதரவு உங்களை பாதுகாக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு மாதத்தோட முற்பகுதி யோகமானதாக இருக்க போது படிப்பில் மட்டும் கவனம் கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19, 24, 28, செப்டம்பர் 1, 6, 10, 15. பரிகாரமாக நீங்கள் வில்வவனேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகளால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள்லாம் விலகி நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். பொன் பொருள் சேரும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் பற்றிய தகவல் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான நிலை உருவாகும். திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் பிரிந்தவர்களுக்கும் மறுமணத்திற்கு உரிய வாய்ப்புகள் உருவாக போகுது. யோகக்காரகன் ராகு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்க போகுது. வேலைக்காக வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்க இடைத்தரகர்களை நம்பாமல் நீங்களே முயற்சிக்கிறது நல்லது. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி பொறாமை பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. எதிர்பார்த்த லாபம் வரும். சேமிப்பு உயரும். இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில் உடல்நிலையில் கவனம் செலுத்துறது நன்மையினை உண்டாக்கும். சிலருக்கு அவப்பேர் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சுய ஒழுக்கத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரியின் ஆலோசனை ஏற்கிறது ரொம்ப அவசியம். மாணவர்களுக்கு வித்யாகாரகன் புதனின் சஞ்சாரம் மாதத்தோட முற்பகுதி சாதகமாக இருக்கிறதால படிப்பில் ஆர்வம் கூட போகுது. பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது. எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாக போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29, செப்டம்பர் 2, 6, 11, 15. பரிகாரமாக நீங்கள் முக்தீஸ்வரரை வழிபட எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாக போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 1, 2 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தைரியமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் இந்த ஆவணி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. பூமிக்காரகனான செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால விவசாயம் லாபம் தரும். விளைச்சல் மீது நீங்கள் கவனம் அதிகரிக்கணும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். பழைய கடன்களை அடைக்க முடியும். இருந்தாலும் வார்த்தைகளில் நிதானமும் குடும்பத்தினரை அனுசரித்து போகிறதும் உங்களுக்கு நல்லது. தனக்காரகனான குருவின் பார்வைகள் கலசர பாக்கியஸ்தானத்தில் கிடைக்கிறதால தம்பதிகளுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் விவாகரத்து வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போனவங்க கூட பெரியவர்களோட ஆலோசனைகளை ஏற்று மறுபடியும் இணைஞ்சு வாழக்கூடிய நிலை உண்டாகும். சொந்த இடம் வீடு வாங்கணுங்கிற முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தலைமையின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். மாதத்தின் முற்பகுதியில் பணப்புழக்கம் இருக்கும். புத்திசாலித்தனமும் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலக போகுது. குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக கனவு இப்போ நனவாக போகுது. சிலருக்கு வரன் தேடி வரப்போகுது. கலைத்துறையினருக்கு மாதத்தின் முற்பகுதி யோகமாக இருக்க போகுது. எடுக்கக்கூடிய முயற்சி ஆதாயம் தரும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27, செப்டம்பர் 6, 9, 15. பரிகாரமாக நீங்கள் ஸ்ரீ வாஞ்சிநாதரை வழிபட உடல்நல சீராகும். ஆரோக்கியம் மேம்படும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.